Hi friends, welcome to Chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையவே கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ளாஸ்க் வந்து உள்ளுக்குள்ளே கரையாக இருக்குது, எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து இந்த ஃப்ளாஸ்க் தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாஸ்க்கு நான் பண்ணுற இதே மெத்தட் நீங்கள் எந்த விதமான ஃப்ளாஸ்க்காக இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம். ஸோ ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து உங்கள் ஃப்ளாஸ்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன். உங்களோட ஃப்ளாஸ்கில் கரை இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் கூட உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் இது கூட சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம பண்ணும்போது உள்ளுக்குள்ளே நல்ல விடாப்பிடியாக பிடிச்சிருக்கிற அந்த கரைகள் கூட சீக்கிரமாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஸ்க்ரப் பண்ண முடியாது இல்லையா, அதனால இது போல் முட்டை தோல்கள், நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா முட்டை தோலை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா குலுக்குங்க. ஸோ அந்த முட்டை தோல்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். இது போல் நல்லா குலுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கரை ரிமூவ் ஆகியிருக்கும். ஆனால் ப்ராசஸ் இன்னும் முடியல. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நல்லா அடுப்பில் வந்து தலை கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, சுடு தண்ணி. ஃப்ளாஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் கரை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் வந்து நல்லா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டார்க்கான டீயோட கரைகள்லாம் சூப்பராக எடுக்கும். உள்ளுக்குள்ளே அந்த லெமன் ஜூஸ் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு மேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே தூக்கி அந்த லெமனோட தோலையுமே போட்டுருங்க. வெளியில் பிளாஸ்டிக் இருந்து உள்ளுக்குள்ளே கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாஸ்க்குமே இதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தோலையுமே நான் உள்ளே போட்டுட்டு ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை இது ஃபுல்லாக இந்த ஃப்ளாஸ்க்கு முங்குற அளவுக்கு நான் ஊற்ற போகிறேன். நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு அதோட மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு பக்கம் அப்படியே இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஓவர் நைட்டு விட்டால் கூட ஓகே, நல்லா இன்னும் பளிச்சுன்னு உங்களுக்கு கிளியராகி கிடைக்கும். இப்போது ஓரளவுக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப என்னோடய ஃப்ளாஸ்கில் வந்து கரை கிடையாது. இந்த ஓரங்கள் வாய்ப்பகுதி உள்ளக்குள்ளே லைட்டாக கரை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கையில தெரியும் அழுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத அப்படியே கொட்டிட்டு நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படி வந்து கிளியராக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி உங்களோட ஃப்ளாஸ்கில் கரைகள் எதுவும் இல்லை ஆனால் வந்து ஸ்மெல் வருது அப்படின்னீங்கன்னா இப்போ சொல்கிறேன் இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ரைஸ் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற தண்ணி அதுக்குள்ளே கொட்டிட்டு நல்லா ஷேக் பண்ணி குலுக்கி விட்டு கழுவிடுங்க. அப்போது உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கு வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளாஸ்கோட ஸ்மெல் வந்து நல்லா போயிட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இந்த மிளகாய் தூள் மல்லித்தூளில் வந்து சீக்கிரமே பூச்சி வச்சிருது, பூச்சி வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த தூளில் இது போல் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி எதுவாக இருந்தாலும் ஓகே, ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இது போல் இவ்வளோ தூளுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பூச்சி எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீரைகளை எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது, கீரை வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ தேவைக்கு தக்கன நம்ம அப்பப்போ பிச்சு யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கீரை வந்து அபூர்வமாக தான் கிடைக்கும்.
நான் வந்து வீக்லி நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவுக்கு போனால் மட்டும்தான் எனக்கு வந்து நாங்கள் ஃபாரினில் இருக்கும்போது கீரையே கிடைக்கும். ஸோ நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு வாரம் வச்சுட்டு அதை வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் அதை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுபோல் ஃபாரினில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கீரை வந்து ரேராக கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை கிடைக்கும் போதே வாங்கிட்டு இது மாதிரி நல்லா உருவிடுங்க. உருவிட்டு அதை வந்து கிளிங் ரேப்குள்ளே போட்டு இது போல் ரோல் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு வாரம் ஆகி நீங்கள் எடுத்து பார்த்தா கூட நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நீங்கள் ஒரு கேரி பேக்கில் போட்டு வைக்கிறத விட ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் இது போல் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரினில் இருக்கீங்க பிகினர்ஸ் அப்படின்னாக்கா ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மழைக்காலம் வரப்போகுது அப்படின்னாலே அப்போல்லாம் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கருவாடு வத்த ஐட்டங்கள் அது எல்லாமே நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதே ஞாபகத்தில் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நிறைய கருவாடு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணி நல்லா ஆஞ்சி இது மாதிரி எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த வாசம் வராமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது போல் கருவாடு நல்லா சுத்தமாக நல்லா காய வச்சு நல்ல ஈரப்பதம் இல்லாமல் இருக்குது. என்னத்தை நம்ம கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே அது வந்து ஒரு மாதிரி வாசம் வந்து வெளியில் வந்துடும். அந்த கருவாடோட வாசம் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். இது நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ போட்டுருங்க. போட்டுட்டு கிளிங் ரேப் வச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது கேரி பேக் வச்சுட்டு இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது ஒரு ஏரியாவில் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே வராது. கருவாடு வந்து கருத்து போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது போலவே இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா கூட ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு குழம்புக்கு இல்லை பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த தோலை வந்து குப்பையில் தூக்கி போடாதீங்க. ஸோ ஒரு உருளைக்கிழங்கோட தோல் தான் இப்போ நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தோலை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே பாயில் பண்ணலாம். ஸோ இது போல் கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுடுங்க. இப்போது இது வந்து ஆற விட்டுறதுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் இதை மாதிரி இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விம் லிக்யூடோ இல்லை நீங்கள் என்ன பாத்திரம் வளர்க்குற லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ இதை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் நம்மளோட சில்வர் பாத்திரம் அது எல்லாமே வெள்ளை வெள்ளை கரையாக இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி கரை அப்படின்னு சொல்லுவோம், உப்பு கரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது போல் கரை இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் வந்து வளர்க்குனீங்க அப்படின்னாக்கா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இது நீங்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் சில்வர் பாத்திரம் மட்டும்தான் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதை விட சூப்பராக இன்னொன்றுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பிளேட் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அதுபோல் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே லிக்யூட் வச்சுட்டு நான் வந்து இந்த பழுத்து போய் இருக்கிற இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற இந்த கண்ணாடி அதெல்லாம் கூட இந்த தண்ணியை தொட்டு நீங்கள் துடைக்கலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். அந்த கிளாஸ் வந்து புதுசு மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் நீங்கள் தூக்கி குப்பையில் போடுற அந்த உருளைக்கிழங்கு தோலில் நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் தான் கேட்டிருந்தாங்க. அவங்க மேகி சமைக்கும்போது மேகி சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 3 மேகி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா 3 பேக்கெட் அந்த மேகியோட மசாலா போடாமல் 2 பேக்கெட் மட்டும் போடுங்க, 1 பேக்கெட்டை நிறுத்திடுங்க. அதுபோல் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு உப்போட லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து நார்மலாக அப்படியே ஷேக் பண்ணி கழுவி அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொடுத்துருப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப குட்டி பையன், இப்போ என்னோட 2வது பையன் வந்து யுகேஜி படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அண்ணாந்து குடிக்க தெரியாது, இந்த மாதிரி சிப்பர் பாட்டிலில் குடிப்பாங்க. ஸோ இந்த பாட்டிலோட அந்த
உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ராலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். நம்மக்கிட்ட வந்து உள்ளுக்குள்ளே விடுற அந்த ப்ரஷ் இல்லை அப்படின்னாக்கா ஸோ இந்த டிப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் போட்டுட்டு லிக்யூட் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துருங்க. குலுக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ண மாதிரியே உங்களுக்கு உள்ளே க்ளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கும். இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாம்போ ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குழகுழப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சிப்பர் பண்ணுற அந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ பசங்க வந்து வாய் வச்சு சப்பி குடிக்கிற இடத்துலையும் நல்லா ஸ்கப் கொடுத்துருங்க. டெய்லி உங்களால் பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க. அவங்க வந்து சப்பி சப்பி குடிக்கும்போது அவங்களோட அந்த சாப்பிட்ட அந்த சாப்பாடுகள் வந்து உள்ளுக்குள்ளே போய் தங்கியிருக்கும். அந்த சாப்பாட்டில் ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து குழந்தைங்க அதில் வந்து திரும்ப திரும்ப குடிக்கிறது வந்து ரொம்பவே கெடுதல். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளியர் பண்ணுங்கள். மற்ற நாட்களில் சும்மா நம்ம வந்து லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணி கூட கொடுக்கலாம். மோஸ்ட்லி பாருங்கள் குழந்தைங்களோட வாட்டர் பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம், நீங்கள் ரெகுலர் டேஸில் யூஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து வாழைக்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே சீக்கிரமே பழுத்துருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வாழைப்பழம் ஸ்டோர் பண்ணும்போது அந்த காம்பு பகுதியில் கிளிங்கிறப்போ இல்லை வந்து அலுமினியம் ஃபாயிலிங் பேப்பரோ போட்டு ரோல் பண்ணி வைப்போம். ஸோ இதில் வந்து வாழைக்காயில் வந்து நம்ம அந்த ரூட்டை வந்து எடுத்துடணும், அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் சேம் வந்து கிளிங்ராப் தான் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஏர் இல்லாமல் இது போல் நல்லா ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டுமே உங்களுக்கு நான் வந்து ஒரு 4 டேஸ் கழித்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வச்ச மாதிரியே தான் இருக்குது, அந்த ஒன்றுமே ஆகலை. ஸோ பழுத்தெல்லாம் போகலை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு டிப் தான். என்ன தான் வந்து நம்ம பாலை வந்து சிம்மில் வச்சுருந்தாலுமே அது அப்படியே மெல்ல பொங்கி நம்மளோட அடுப்பில் வந்து அழகாக வழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு துடைக்கிற வேலை வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வேலைகள்லாம் வேணாம், எனக்கு வந்து பொங்கி வலியவே கூடாது அப்படின்னீங்கன்னா இது போல் வந்து நீங்கள் ஒரு கரண்டி எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. இது போல் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு என்ன தான் பொங்குனாலுமே அது வெளியில் வந்து வலியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட மற்ற நண்பர்கள் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.